திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊஞ்சவேலம்பட்டு கிராமத்தில் புதிய தார் சாலை அமைப்பதற்கான பணியையும் நடந்து முடிந்த குடிநீர் குழாய் அமைக்கும் பணியையும் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். அப்போது அவர் அங்கிருந்த பொதுமக்களிடம் இந்த இரு திட்டப் பணிகள் குறித்தும் கருத்து கேட்டறிந்தார். இந்த நிகழ்வின் போது மூஞ்சிவேலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சபரி நித்யா, கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள், 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து சேதமாகின. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள செல்லக்குமார பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்துள்ளது. இந்த நிலையில் அறுவடைக்கு தயாரான செவ்வாழை, கதளி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் மற்றும் 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் முறிந்து சேதமடைந்தது. இது குறித்து மின்துறையிடம் தகவல் அளித்தும் மின்கம்பிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்தனர். அரசு அதிகாரிகள் ஆய்வு நடத்தி உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே இளைஞரை தாக்கிய வழக்கில் கைதுக்கு பயந்து தப்பிக்க முயன்ற ஒருவருக்கு கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. நெய்வேலி முருகன் கோவில் தெருவைச் சேர்ந்த கோபிக்கும் அன்புக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது. இந்த நிலையில் கோபியை வழிமறித்து அன்புவும் அவரது நண்பர்கள் இருவரும் தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக நெய்வேலி தெர்மல் காவல் நிலையத்தில் கோபி அளித்த புகாரின் பேரில் அன்புவும் அவரது நண்பர் ஒருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவரான விக்னேஷ் காட்டுப்பகுதிக்குள் தப்பிக்க முயன்றார். இதில் அவருக்கு வலது கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. விடிய ஆட்சியில் முன்விரோதத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கும் சம்பவம் அதிகரித்துள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு மையம் காரணமாக செப்டம்பர் 4ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 2வது நாளாக கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. இதனால் அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். குற்றால மெயினருவியில் 2வது நாளாக தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையினால் நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டது. எனினும் மெயினருவி தவிர மற்ற அருவிகளில் மக்கள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உறவினர்கள் தாக்கியதில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட கூலி தொழிலாளி பரிதாபமாக பலியானார். குச்சிக்காடு பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் கூலி வேலை செய்து வரும் நிலையில் மது போதையில் அவ்வப்போது உறவினர்களிடம் தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கம் போல மது குடித்துவிட்டு வந்த தமிழரசன் உறவினர்களான முத்துசாமி, லோகநாதன், மாணிக்கம் ஆகியோரிடம் தகராறு செய்துள்ளார். இதில் மூவரும் சேர்ந்து தமிழரசனை சரமாரியாக தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் தமிழரசனை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.